ஹலோ ஹாய் தீஜோ ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் வந்து சிக்கன் மிளகு கறி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்தலாமா? அடுப்பில் பாத்திரம் வச்சு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் தான் நம்ம அதிகமாக போடணும். நான் ஒரு 10 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த காஞ்ச மிளகாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 வெங்காயத்தை வந்து பொடுசாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். இந்த மிளகு கறிக்கு வந்து சின்ன வெங்காயமாக சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லா இருக்கும். பெரிய வெங்காயம் வந்து சேர்க்க வேணாம், அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு தராது. உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் வந்து நிறைய வெங்காயம் வந்து சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து கூடுதல் டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்து 1.5 கிலோ சிக்கன் வந்து எடுத்துக்கிட்டேன். அதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி அதையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. தேவைக்கேற்ப வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அது நல்லா பரட்டி விடணும் சிக்கனை. 1.5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா பரட்டி விடுங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த சிக்கனில் விடுற தண்ணியிலே வந்து அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்துடணும். ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். நல்லா 2-3 கிண்டி விட்டுட்டு 2-3 நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. எந்த ஒரு டிஸ்டர்புமே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் திறந்து பாருங்கள், தண்ணிலாம் வற்றி சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இப்போ கறி நல்லா வெந்திருக்கும். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து கையாலே நசுக்கி விட்டு போடுங்க. இது மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும். மிளகு பொடி வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 7 ஸ்பூன் வந்து மிளகு பொடி வந்து போட்டுக்கிட்டேன். 2 கிண்டி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மிளகு பொடி எதுக்கு நம்ம லாஸ்ட்டில் சேர்க்குறோம்னா அப்போ தான் இந்த மிளகு வாசனையோட மிளகு காரத்தோட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் மிளகு கறி மட்டும் எல்லா சாதத்துக்குமே வந்து சூப்பராக இருக்குங்க. வெரைட்டி ரைஸாக இருக்கட்டும், ரசம் சாதம், சாம்பார், பிரியாணி எல்லாத்துக்குமே வந்து அட்டகாசம் அடி தூளாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் மிளகு கறி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.